பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. கட்டு நாங்க உங்க செக்யூரிட்டி ஏஜென்சி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க இந்த ஊர்ல 2 நாள் தங்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த பிரீஃப் கேஸ்ல எங்களோட முக்கியமான ஃபைல் எல்லாம் ரகசிய ஃபைல் எல்லாம் அடங்கி இருக்கு. இது ரொம்ப பத்திரமா நீங்க பாதுகாக்கணும். இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய திறமையும் வேணும். இந்த வேலையை செய்யறதுக்கு நான் வந்துட்டேன். என்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும். இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல இந்த கட்டுப்பட்டு 2 பேரையும் பிடிச்சு ஜெயில போட்டுருவேன் நானு. எனக்கு உங்க வேகத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா மிஸ்டர் மன்மானி, எனக்கு உங்க திறமை மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் வேகமான ஆளு, விவேகமான ஆளு. ஏங்க பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே கையை தூக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. ஏன் பாருங்க சார், கையை தூக்கிக்கிட்டு எப்படி பொம்மை மாதிரி நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் கொடுங்க சார், கொடுங்க. இந்த வேலையை என்கிட்ட கொடுங்க சார். இது என்கிட்ட இருந்துச்சுன்னா யாராலையும் திருட முடியாது. ஏன் திருடணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. கொடுங்க சார். பஞ்சி ஜம்பர். இங்க பாரு பஞ்சி ஜம்பர், கீழே ஜெனரல் சார் நின்னுகிட்டு இருக்காரு. அவர் கையில வச்சிருக்கிற பிரீஃப் கேஸ்ல ஒரு முக்கியமான வெப்பனுடைய ஃபார்முலா இருக்கு. எனக்கு அந்த பிரீஃப் கேஸ் வேணும், அதுவும் அந்த ஃபார்முலா வேணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி சீக்கிரமா கொண்டு வா. அந்த ஃபார்முலாவை நான் வெளிநாட்டுல வித்தனா எனக்கு கோடி கோடியா பணம் கிடைக்கும். நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். நீங்க நினைச்சது நடக்கும் சேர் சிங் சார். சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடந்தா ஓகே. நான் இங்க இருக்க போறதுல, நான் இங்க இருந்தா கண்டிப்பா யாராவது என்ன பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். நான் கிளம்புறேன். நீ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க பக்கத்துல இருக்கிற அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துரு. உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வந்துரு. லெஃப்ட் அண்ட் ரைட். அப்புறம் இந்த குண்டாடே சீக்கிரமா வண்டியில ஏறி போலாம். ஓகே ஓகே இன்ஸ்பெக்டர் மன்மானி, நான் ரெடியா இருக்கேன். கட்டு பட்டு, ஐ அம் ரியலி வெரி சாரி. இந்த முறை இந்த பிரீஃப் கேஸ பாதுகாக்கிற பொறுப்பை நான் மன்மானி கிட்ட ஒப்படைக்கிறேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். சரியா போச்சு. கட்டு, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது மேன், இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய ஆபத்து வரப்போகுது. ஏலங்க பாருங்க, நீங்க எதுவும் பேசக்கூடாது. என்கிட்ட இந்த பொட்டி இருக்கிற வரைக்கும் இதை யாரும் எடுக்க முடியாது. தெரிஞ்சுக்குங்களே. Thank you, see you, bye bye, tata. ஓ நோ, என்னோட பிரீஃப் கேஸ். யாராவது அவனை கேட்ச் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் மன்மானி, உங்க கையில இருக்கும் போதே என்னோட பிரீஃப் கேஸ் திருடு போயிடுச்சு. இதுதான் உங்களோட டைட் செக்யூரிட்டியா? எனக்கு என்னோட பிரீஃப் கேஸ் உடனே திரும்ப வேணும். அப்படி வரலனா உங்களை மிஸ்ஸல்ல கட்டி பக்கத்து நாட்டுக்கு பார்சல் பண்ணிடுவேன். சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். இந்த பயலோட ஏதோ ஒன்று பண்ணி பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பயலோட்ட பெட்டியை கொடுக்காம என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த பொறாமையில தான் இந்த பயலுவ ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கிட்டானுவ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பெட்டியை நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன். சமச்சி குடிக்க டீ எடுத்துட்டு வாழ. ஏன் முன்னாடி டீய பத்தி பேசுன, காப்பி எடுத்து உன் மூஞ்சில ஊத்திடுவேன். உடனடியா போய் அந்த திருடனை புடிச்சிட்டு வர்றேன். என் பிரீஃப் கேஸோட நீ வந்தாகணும். போ. சரிங்க சார். ஜெனரல் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட பெட்டியை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஓகேவா? சரி, 2 சிங்கக்குட்டியும் களத்துல இறங்குறோம். என்ன லுக்கு? வா போலாம் வா. கட்டு, அந்த திருடன் பஞ்சி ஜம்பர்ல அவன் இந்த மலை வழியா தான் போயிருப்பானோன்னு தோணுது. ஏன்னா அவன் எப்படியும் ஊருக்குள்ள திரும்ப வரவே மாட்டான். இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் அவன் பிரிட்ஜுக்கிட்டே போக முடியும். ஸோ அந்த திருடனுக்கு இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் போகணுங்கிறது தான் ஒரே வழி. புரியுதா? அவனுக்கு முன்னாடி எப்படியாவது நாம அந்த பிரிட்ஜுக்கு போயாகணும். கட்டு, ஆக்சலரேட்டர் அமுக்கு. ஆனா பட்டு, அந்த வவ்வால பையன் நமக்கு முன்னாடி தான் போயிட்டானே. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்நேரம் ஒரு 8 ஊர் தாண்டி போயிருப்பான்னு நினைக்கிறேன். சார் ரைட்ல போங்க சார், ரைட்ல போங்க. பிரிட்ஜ் கிட்ட போங்க சார். ஒரு ஷார்ட்கட் ரோடு எனக்கு தெரியும் சார். நான் சொல்றேன் சார். சார் ஏன் இப்ப சார் 7 மலையும் தாண்டி போறீங்களே சார்? என்ன சார் இது புறாலா கூடு கட்டி இருக்கு சார்? இந்த கழுத்துல பாம்பு சார்.
எல்லாம் மிரண்டு ஓடுது சார். சார் எதிரில மங்கி இருக்கு சார், அது மேல ஏத்திராதீங்க சார். கிழிஞ்சு போ. ஏய் டிங்டாங், இது பிரிட்ஜுக்கு போற வழி இல்லடா, இது ஒரே அடியா மேல போற வழிடா. டேய் தம்பி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கோத்து விட்டியடா. இந்த வழியில நீ எப்படா கார் எடுத்துட்டு வந்த? சார் நான் கார்ல வர மாட்டேன், இந்த வழியில நான் நடந்துதான் சார் போயிட்டு வருவேன் சார். ஏன் சார் இந்த விஷயத்தை ஏன்டா நீ முதல்லயே சொல்லல? சொல்றா சொல்லு. நடந்து போறதுக்கு கார்ல போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடா. சார் நீங்க எதுக்காக சார் இப்ப கவலைப்படுறீங்க? இப்ப பாருங்க சார், கார் எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பாருங்க சார். கரெக்ட் தானே சார்? இதுக்கு தான் கண்ணை மறைக்கிற மாதிரி அரைமூடி தேங்காய் தலையில கவுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றது. தம்பி கார் ரோட்ல போலப்பா, பப்பர பேன் பறந்து போயிட்டு இருக்கு. இப்ப நேரா தண்ணிக்குள்ள போக போகுது. குடுமையை பாரு. வந்துருச்சு வந்துருச்சு, என்னுடைய ஃபார்முலா வந்துடுச்சு. இத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சந்தோஷத்துல மின்னிக்கிட்டு இருக்கேன், தொழிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கு. எங்க கார் வந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, கார் வந்துகிட்டு இருக்கு, கார் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டியை வச்சு கொண்டாடலாம். ஓ அப்படியா? வா வா, சூப்பர் சூப்பர், வெரி குட். ஆமா, பார்ட்டி எங்க வச்சுக்கலாம்? பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எங்க வச்சுக்கலாம்ன்றது நீ ஐடியா கூட நல்லதா இருக்கும். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஷேர் சிங், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? ஐயோ சமாளிக்கணுமே. அது வந்து பார்த்தனா நான் சன்ரைஸ் பாக்குறதுக்காக இங்க வந்தப்பா. என்ன அழகா இருக்கு. ஏப்பா அடிச்சு விடுறதுக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? சன்ரைஸ் மார்னிங்ல தான் ஆகும், இப்போ சன்செட் ஆகுது. உனக்கும் அந்த பொட்டி ஆட்டைய போட்டு போனவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. நீங்க எதுக்காக என்ன தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் சன்செட்டை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்கும் நீங்க சொல்ற ஆளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் நான் சன்செட் பார்க்க வரவே கூடாதா? தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. ஏன் நம்ப மாட்டீங்க? நான் ஒரு பெரிய மனுஷன் தானே. அட பூண்டு தலையா, சன்னு இந்த பக்கம் இருக்குடா, அந்த பக்கம் இல்ல. சரி, அந்த பக்கம் எதுக்காக நீ பராக் பாத்துட்டு இருந்த? உண்மையை சொல்லு. நண்டு தலையா, அது ஏன் இஷ்டம். அதே மாதிரி எங்க இருந்து வேணாலும் எதை வேணாலும் பாப்பா, அது ஏன் இஷ்டம். அதை பத்தி நீ கேள்வியே கேட்க கூடாது. உனக்கு அதுக்கான எந்த உரிமையே கிடையாது, புரிஞ்சுதா? நல்லா பாத்துக்க, நான் சுத்தி சுத்தி சன்செட்டை பார்க்க போறேன். நீ அதை பத்தி கேள்வியே கேட்காத, புரியுதா? அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா தம்பி? அப்படியா? ரைட் விடு. அப்ப நாங்களும் உங்க கூட சேர்ந்து இந்த அழகான ரம்மியமான காட்சியை பாக்குறோம். அந்த டப்பாவை கொடு, அழுவாத, திருப்பி கொடுத்துருவேன். இதான் நல்ல சான்ஸ். எஸ்கேப் ஆயிடலாம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க கட்டுப்பட்டு. வந்துடுறேன், பக்கத்துல டீ சாப்பிட்டு. வண்டி ஏற்றாங்க. ஓ நோ. ஏய் கட்டு, என்ன? அந்த ஷேசிங் தப்பிச்சு போயிட்டான். ஹலோ, பஞ்சி ஜம்பர் எங்க இருக்க? அந்த கட்டுவும் பட்டு என்ன வந்து புடிச்சிட்டாங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் மோட்டர் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன், நீ அங்க வந்துரு. நான் சொன்னது நல்லா மனசுல வச்சுக்க, புரியுதா? போன் பில் ஜாஸ்தியாவது போன் வைக்கிறேன். பாய். ஓகே பாஸ். கட்டு, திருடன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? ஒருவேளை இவனுக்கு சன்செட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ? சாரு சன்ரைஸ பார்க்க வந்திருக்காரா இல்ல சன்செட்டை பார்க்க வந்திருக்காரான்னு அப்படியே அமுக்கி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு போவா. பாய் பாய் பாய், டாடா, see you. என்னப்பா இவன்? யோ, உனக்கு டாடா பாய் பாய் சொல்றதுன்னு அவ்வளவு பிடிக்குமா? போயிட்டான். சார் இது ரொம்ப வேகமா போகுது, என்னன்னு நான் போய் பாக்குறேன் சார். ஏன் சார் என்ன புடிச்சீங்க சார்? விடுங்க சார், விட்டுருங்க சார். சார் சார் போதும். விட்டுட்டீங்களே சார். கேக்க பக்கம் சிரிக்காம போய் அவங்க கிட்ட இருக்கிற பேக் வாங்குடா, போடா. டேய் வந்துட்டானுடா, சீக்கிரமா போட்டோ எடுங்க. பட்டு அந்த தேங்காய் துருவி மண்டைய
டால்பினை பார்த்து அடுத்த நிமிஷமே அண்ணினா மாதிரி டால்பின் மாதிரி குதிச்சிட்டு இருக்காடா பாரு. ஓஹோ, இந்த காஞ்சி போன கருவாடு எதுக்காக டால்பின் மாதிரி சுத்தி சுத்தி போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா? பாஸ், அந்த பேக் அந்த டிங் டாங் புடிங்கிட்டு போயிட்டான். சார், டிங் டாங் சார், அந்த பேக்கை திருப்பி கொடுத்துருங்க சார், தயவு செஞ்சு. என்ன பண்ணதா? ஐடியா வந்துருச்சு. இந்த பிடிச்சுக்க. எப்படியே டிங் டாங்க இந்த பாலை பிடிச்சுக்கிட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டு பாப்பா அழகா. ஏய் வேண்டாம் 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 டிங் டாங் பெட்டி தூக்கி போட்றாத. வேண்டாம் டிங் டாங். ஏய் சொல்ல கேக்க போடாடா. பிச்சை பாரு கேட்ச். பாஸ், இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், வேகமா போயிடலாம். பேக் தான் நம்ம கையில இருக்கல. ஏன்னா கட்டுப்பட்டு வந்து நம்மள பொலன்னு பொளக்கிறதுக்கு முன்னால நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆவறது தான் நல்லது பாஸ். போ போ போ, வேகமா போ, இன்னும் வேகமா போ. நம்மள யாரும் பிடிக்க கூடாதுடா, சீக்கிரமா போங்க. ஆஹா, இந்த மண்மான் எங்க இருந்து வந்தாரு? எனக்கு தெரிஞ்சு கட்டு பட்டு மண்மாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள ட்ராப் பண்ணி பிடிக்க பாக்குறாங்க. இப்ப மறுபடியும் வந்த வழியே நம்ம போயாகணும், ஊருக்கே திரும்பி போயாகணும். ஏன்னா எல்லா வழியும் இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. உடனடியா இங்கிருந்து நம்ம திரும்பி போயாகணும். போட்ட திருப்பி. ஏய் சீக்கிரமா டிங் டாங். சேசிங் தப்பிச்சு போறோம் பார், சீக்கிரமா. ஆமா டேய் விடு. என்னடா ஸ்ட்ரென்த்? ஏய் கேங்கல விடுடா, நான் ஒரு டால்பின் கிடையாதுடா. விடு. மண்டமல போடாத நீ நானுங்க. நான் இந்த நதிக்குள்ள எப்படி வந்தேன் சார்? என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, விட்டுறாதீங்க, என்ன காப்பாத்துங்க சார். இப்போ என்ன சொல்றான்னு பாத்தியா? நம்மள பார்த்து காப்பாத்துன்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் தண்ணியில போட்டு அமுக்க பார்த்தானே, அப்ப தெரியல உனக்கு? ஏய் அவனு விடுறா. வா. புடிங்க சார், சூதானமா புடிங்க சார். எப்பா உன் ஃப்ரெண்டு உனக்கு ஆய் சொல்றான் பாருப்பா. திரும்பவும் அண்ணிய மாதிரி மாறின மொண்டை வீங்கிரும். ஒழுங்கா பாய் சொல்லிட்டு வா, இங்க இருந்து கிளம்பலாம். என்ன காப்பாத்துங்க சார், என்ன விட்டுறாதீங்க சார். ஆக்டோபஸ் டிங் டாங்க மட்டும் இல்ல கட்டு, நம்மளையும் சேர்த்து இழுத்துரும் போல இருக்கே. என்ன விட்டுறாதீங்க சார். இவன் யாரு சார் இந்த புடி புடிக்கிறான் சார்? அதாகப்பட்டது பட்டு இந்த மேப் படி பார்த்தா ஊருக்கு வெளியே போகிற 4 வழியையும் நம்ம மண்மாணி சார் நல்லா லாக் பண்ணிட்டாரு. அவரை மீறி எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இந்த சி ரோட் கூட பிளாக்ல தான் இருக்கு. ஆனா அந்த பஞ்சி ஜம்பரும் இந்த பூண்டு தலையனும் அப்படி எங்க போயிருப்பாங்க? அப்படி போடு. இந்த ட்ரெயின் போற ரூட்ல பாத்தியா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல கட்டு. பட்டுவோட 6வது அறிவு இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது, இந்த ஷேர் சிங் அந்த பக்கம் தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அட ஆமாப்பா, இந்த விஷயத்தை மறந்துட்டோம் பாரு. ரயில்வே ட்ராக்ல தான் ஏதோ வேலை தானே நடந்திருக்கு. பட்டு வா, பட்டுன்னு போய் பாப்போம். போச்சு போ, லேட்டா வந்துட்டோம் நினைக்கிறேன் பட்டு. அவனுங்க இந்த ட்ரெயின்ல ஏறி போயிருந்தா என்ன பண்றது? சார் அங்க பாருங்க சார், அவங்க தப்பிச்சு போறாங்க. ட்ரெயின்ல ஏறி அவங்க தப்பிச்சு போறாங்க சார். தேங்க் யூ டிங் டாங். பட்டு மேக்னெட்டிக் ரோப் எடு, அப்புறம் ரோப்போல தலைவர் யூஸ் பண்ணதே எடுத்துக்கோ. என் காலை வெந்து போச்சு கட்டு. பட்டு ரோபோல நம்ம தலைவர் யூஸ் பண்ண ஷூவை போலியா நீ? இல்ல கட்டு, நீ என்கிட்ட இந்த மேக்னெட்டிக் ரோப்பை மட்டும் தான் எடுன்னு சொன்னேன். அதனால தான் நான் அது மட்டும் எடுத்தேன். ஷூவை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையேப்பா. இப்ப கேக்குறேன். ரோபோல உங்க தலைவர் யூஸ் பண்ணதா? வாங்க வாங்க, கிட்ட வாப்பா, கிட்ட வா. மண்டைய பிச்சு எறியல. வா 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 வா. ஓவராவா பேசிக்கிட்டு வர்ற. இங்க பாரு தாயா பாயா, வர்ற கட்டுப்பட்டு 2 பேருக்கு ரொம்பவே பசிக்கும். சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா சொன்னதை செய்யுங்க. ஓகே பாஸ்.
என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தாக்குங்க. இந்த கார் சரி, உங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, நான் தரேன். சரி, எதுக்கு உங்களை கேட்டுக்கிட்டு? இங்க பாரு நண்டு மண்டையா, நீ தக்காளியை தின்னு, அப்புறம் தம்பி நீ வந்து இந்த முட்டையை தின்னு. என்ன புரியுதா? சண்டை போடாம தின்றீங்க, பிடிச்சுக்கங்க. நான் ஏற்கனவே இங்க வழியை துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா வேகாத மூட்டையை மூஞ்சில தூக்கி அடிச்சிட்டு இருக்க? உனக்கு அப்படி முட்டையை தூக்கி அடிக்கணும்னா நல்ல வெந்த மூட்டையை தூக்கி போட வேண்டியதானே? நான் ஆச்சு சாப்பிடுவேன்ல. வெந்திருச்சுல? வெந்திடுச்சு. பாஸ் இந்தாங்க பாஸ். இந்தாங்க கட்டுப்பட்டு, நீங்க இந்த ஆஃப் பாயில் ஆம்லெட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேக வைக்காம போட்டுட்டு என்ன குத்தம் சொல்ல கூடாது. இந்தாங்க பெப்பர் எல்லாம் போட்டுருக்கு, சாப்பிடுங்க. சால்ட் பெப்பர். டேய், இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. டக்கு புக்குன்னு வந்து என் கால்ல நின்னு உன் பேக்ல இருக்கிற ஷூ தூக்கி டக்குன்னு மாட்டு. சீக்கிரம் சீக்கிரம் வா. இந்தாங்க பாஸ். பாஸ், நாங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாருங்க. பானிபூரி. சீக்கிரமா போய் இருக்கிற எல்லா பானிபூரி எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் இவங்க மூஞ்சில தூக்கி அடிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் எதுக்குடா பானிபூரியை தூக்கி இவங்க வாயில போட்டீங்க? பாருங்கடா, இப்ப இங்க வந்துட்டானுங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் பானிபூரி மாதிரி ஊற வச்சு அடிப்பாடுங்களே. ஐயோ, மாட்டிக்கிட்டமே. கட்டுப்பட்டு நான் சொல்றது நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. என் கையில இருக்கிற இந்த சூட்கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இத வித்தா நமக்கு கோடி கோடியா பணம் கிடைக்கும். அதை நம்ம நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரலாம். நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஏன் பக்கமா வந்திருக்க? இத வித்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிறத 50-50 எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. உனக்கே நல்லா தெரியும், நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணை போக மாட்டோம். லெஃப்ட் அண்ட் ரைட் இங்க பாருங்க. அந்த கட்டு எப்பயும் போல மொக்கையா டயலாக் பேசி முடிச்சிட்டான். நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப போய் அவங்கள தாக்குன்னு தாக்குறீங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரமா போங்க. ஓ நோ. ஏய் கட்டு, இது நமக்காக செட் பண்ண ட்ராப். கட்டு ட்ராப். ஷேர் சிங் பிளான் பண்ணி நம்ம உள்ள வர வச்சிட்டான். இப்பதான் கண்டுபிடிச்சியா? அழிவுக்கான 2வது பெயர் இந்த ஷேர் சிங். அதை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. தாக்குங்க, போங்க. ஏ பாய்ஸ், நிறுத்துங்க. என்னாச்சு? முதல் பேர் யாரோடதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே பாஸ். பானிபூரி வைத்தா உன்னை வச்சு நான் என்னடா பண்றது? எத்தனை முறை சொல்லிருக்கேன் நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்கடா. அட்டாக். போ தாக்கு. கட்டு பட்டு உடைய நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. நீ போடா குண்டா. காலை முழுங்க பொம்மை வரண்டி மாட்டினா தொக்கா. அங்க பாருங்க. ரயில்வே ட்ராக் எப்ப பிளாக் பண்ணாங்கன்னு தெரியலையே. பாய் பாய். கொண்டு உள்ள இருக்கிறவனுங்களை நீ பாத்துக்க. அந்த வவ்வாலுக்கு வாயிலே போட்டு நான் கூட்டு வரேன். அவ்வளவுதானே.
டோன்ட் வரி கட்டு, நீ தைரியமா இரு. நான் இங்க இருக்க எல்லா தடிப்பையிலையும் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. டன். பாய் பாய். எங்க நான் தான் இன்ஸ்பெக்டர் மன்மானி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. இந்தாங்க சார், நான் சொன்ன மாதிரி உங்க பிரீஃப் கேஸ உங்ககிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். வச்சுக்கங்க. எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போடணும். அது மட்டும் இல்ல, முக்கியமா அந்த கட்டுப்பட்டுவ பிடிச்சி ஜெயில போட்டுருல. என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணல. கட்டுப்பட்டு, ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ வெரி மச். நீங்க 2 பேரும் மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. 2 நாள் வரைக்கும் உங்க செக்யூரிட்டி தான் என் கூட இருக்கணும். இன்ஸ்பெக்டர் மன்மானே, நீங்க கட்டுப்பட்டு வேற ஏதாவது செஞ்சீங்க, உங்களை மிசைல்ல கட்டி வானத்துல பறக்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. அங்க உனக்கு டீ குடுக்கறதுக்கு யாரும் இருக்க கூட மாட்டாங்க. இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க சார். என்னால டீ குடிக்காம ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது சார். ஆனா யாரு சொன்னாலும் சரி, இந்த கட்டுப்பட்டு நான் சும்மா விட மாட்டேன். சமர் சிங், இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போடு. இல்ல சார், சில நேரங்கள்ல அந்த மாதிரி நான் பேசி பாப்பேன், அவ்வளவுதான். சமர் சிங், நான் குடிக்க டீ எடுத்துட்டு வாழ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.